விஜயும் காவேரியும் வழக்கம் போல் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது வழியில் சிந்து ஒரு மரத்தடியில் நின்று பழத்தை பறிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. ஆனால் சிந்து இந்த மாதிரி விஜயும் காவேரியும் அங்கே வந்திருக்கதை பார்த்துட்டு உடனடியாக பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும் காவேரியும் செம்மையாக சிரிச்சிட்டு விஜய் ஒரு வழியாக சிந்து நினச்ச அந்த பழத்தை பறித்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அதை வாங்கிக்கிட்டு சிந்து உடனடியாக அங்கேருந்து ஓடியே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி செம்மையாக கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமாக வீட்டில் காலையிலேயே எழுந்திரிச்சு கிருஷ்ணாவோட அம்மா அவங்க பிள்ளைங்களுக்காக காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை கரெக்டாக அங்கே வந்த சாரதா பார்த்துட்டு வழக்கம் போல் அவங்கள, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா, இப்படி அடுத்தவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு உரிமையோட கிச்சன் வரைக்கும் வந்து காஃபி போட்டு குடிக்கிறியே, இந்த பழப்பை பிழைக்கிறதுக்கு நீ பிச்சை எடுக்கலான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஹர்ட்டான முத்துமலரும், தனியால் இருந்திருந்தா நான் பிச்சையும் எடுத்திருப்பேன், என் செத்து கூட போயிருப்பேன், எனக்கு தான் 2 பிள்ளைங்களாயிட்டாங்களே, அவங்களுக்காக வாழணும்ல, அதனால தான் இவ்வளோ அசிங்கத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். ஏன் அவர் போய் சேர்ந்துருக்கும் போது நானும் செத்தரலான் தான் நினச்சேன். ஆனால் நான் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன்ல, நான் போயிட்டேன்னா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு இருந்த பயத்தில் தான் நான் இப்போது இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி வாழ்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு அவங்க அழுதுகிட்டே போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி முத்துமலர் சொன்னதை கேட்ட சாரதாவும் ஒரு நிமிஷம் லைட்டாக கண்ணே கலங்கிடுறாங்க. ஆனால் அப்போ பார்த்து முத்துமலர் போகும்போது வழியில் வந்த கங்கா திடீர்னு ஸ்லிப் ஆயிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும் கங்கான்னு கத்த. ஆனால் முத்துமலர் எப்படியோ கங்காவை தாங்கி பிடிச்சிடுறாங்க. கங்கா இதுலையே ரொம்பவே ஷாக்கோடு இருக்க. ஆனால் முத்துமலரும் இப்போ நீ கர்ப்பமாக இருக்க, 6வது மாதம் வேற போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நல்லா பாதுகாப்பாக இருக்கணுமா, மழை வேற போய்கிட்டு இருக்கு, அதுவும் இங்கே டைல்ஸ் எல்லாமே வழுக்குது, அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே நிதானமாக எடுத்து வைக்கணும், உன் குழந்தைய நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு அவங்களுக்கு ஒரு சூப்பரான அட்வைஸையும் போட்டுட்டு அங்கேருந்து போக. இதை பார்த்துட்டு சாரதா இன்னுமே கஷ்டப்படுறாங்க. கங்கா உடனே என்னம்மா என்னாச்சுன்னு கேட்க, சாரதாவும் இல்லடி, அவள் காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக வந்தா, நான் என் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் மறுபடியும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், அதான் கஷ்டப்பட்டு பேசிட்டு போகிறா, என்ன இருந்தாலும் அவளும் ஒரு அம்மா தானே, அதனால தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கங்காவும் லைட்டாக முத்துமலருக்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரூமுக்கு போன முத்துமலரும் அழுதுகிட்டே கிருஷ்ணா கிட்ட, ஏண்டா நீ நல்லா தானே இருக்க, நீ பேசாமல் வேலைக்கு போயிட்டு எங்களை காப்பாற்ற முடியாதா, என்னால் முடியலடா, நம்ம பேசாமல் எங்கேயாவது போயிடலாம், அவங்க எப்போ சொத்தை நமக்கு தராங்களோ அப்போ தந்துட்டு போட்டுவோம், என்னால் இதுக்கு மேலேயும் இங்கேருந்து அவமானத்தை சந்திக்க முடியலடா, என்ன இருந்தாலும் அவங்களையும் குத்த சொல்ல முடியாது, அவங்க வீட்டிலேருந்து நம்ம இப்படியெல்லாம் தங்கிட்டு உரிமையோடு இருந்தால் யாருக்கு தான் கோவம் வராது, நம்ம இவ்வளோ அவமானத்தை சந்திச்சு இங்கே இருக்க வேண்டாண்டா, போயிடலான்னு சொல்ல. ஆனால் கிருஷ்ணாவும், அம்மா நீ என்ன புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா, வெளியே போனால் நீ என்ன பண்ணுவ, கடன்காரனுங்க நம்ம கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த கடன் எல்லாம் நானா வாங்கினேன், உன் புருஷன் தானே வாங்கினாங்கன்னு சொல்ல. இதை கேட்டு முத்துமலர் இன்னுமே அழ ஆரம்பிக்க. ஆனால் கிருஷ்ணாவும் உடனடியாக அவங்களோட அம்மா பக்கத்தில் உட்காந்து, அம்மா எனக்கு உன்னோட நிலைமை புரியுதுமா, சாப்பாடு பிரச்சனையால் தான் இப்படி நடக்குது, இனிமேல் நீங்கள் யாரும் கிச்சனுக்கு போக வேண்டாம், நான் வெளியே இருந்து சாப்பாடு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுறேம்மா, அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போது இங்கேருந்து போயிட்டா கண்டிப்பாக நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமையே போய்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே பாட்டி வராங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அமைதியாக. ஆனால் உள்ளே வந்த பாட்டியும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு, ஆமாம் சந்தானம் செத்த அன்னைக்கே நீ வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்க. உடனே முத்துமலரும், அவங்க செத்ததே எனக்கு 1 வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறமாவும் வரலான்னு பார்த்தோம், ஆனால் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் தான் வரல, இப்பயுமே வேறு வழி இல்லாமல் தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நான் உங்களை அத்தனை கூப்பிடலாமான்னு கேட்க. அதுக்கு பாட்டியும், ஆமாம் அந்த முறை தானே உனக்கும் எனக்கும் வருது, தாராளமாக கூப்பிடுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே மனசு கேட்காம வந்த சாரதாவும் அவங்க 3 பேருக்கும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி அங்கே உட்காந்து உரிமையோடு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் கோவத்தோடு வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி உடனடியாக சாரதா பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ஹாலில் தாத்தா, கல்யாணி, ராதான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சைலண்ட்டாக உட்காந்துருக்க. அப்போ கரெக்டாக அங்கே போன காவேரியும், இந்த மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க. உடனே ராதாவும், எல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்கோம், அப்புறம் உனக்கு உடம்புலாம் எப்படி இருக்குது, உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா கைவைத்தியம் எங்களுக்கு நிறைய தெரியும், எப்போனாலும் என்னனாலும் சொல்லுன்னு சொல்ல சரின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாட்டி அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன
இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்களான்னு கேட்க, உடனே கல்யாணி எப்பவும் போல் அவங்கள திட்ட ஆரம்பிக்க, அப்போ கரெக்டாக அப்படின்னு காவேரி தன்னோட வயிற்ற பிடிக்க, இதை பார்த்துட்டு மொத்த பேரும் பதறி போயிடுறாங்க. ஆனால் காவேரியும் இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, உள்ள குழந்தை மூவ் ஆகுதுன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கல்யாணி இருந்த கோவம் எல்லாத்தையுமே விட்டுட்டு காவேரியோட வயிற்ற தொட்டு பார்த்து அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ராதாவும் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் காவேரி வானத்திலேயே பறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம சந்தோஷமாக எல்லாரும் இருக்காங்க.